ரிஷபராசி, அன்பு உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சிறப்பாக இருந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். எந்த கிரகம் உங்களுக்கு எந்த கட்டம் சிறப்பாக இருந்தால் அது உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். உங்களோட ஸ்பெஷல் யோகத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சந்திர பகவான். அதே மாதிரி ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி புதன், 10க்கு உரியவன் சனி. இப்போ புதன், சனி, சந்திரன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் ரிஷபத்திற்கு சிறப்பாக இருந்தால் உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான இடம் உருவாகும். இப்போது நீங்கள் சுக்கிர தசை உங்களுக்கு நடந்தாலோ, சுக்கிர புத்தி நடந்தாலோ, சந்திர தசை நடந்தாலோ, சந்திர புத்தி நடந்தாலோ, புதன் தசை நடந்தாலோ, புதன் புத்தி நடந்தாலோ, சனி தசை நடந்தாலோ, சனி புத்தி நடந்தாலோ, விருச்சக ராசி இந்த கிரகத்தில், விருச்சகங்கிற கிரகத்தில் சந்திரன் வராத நாளில் மட்டும் நல்லா கவனிக்கணும். விருச்சக ராசிக்கு சந்திரன் வரக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றவர் விருச்சகத்தில் நீசம் பெறுவார். அதே போல சுக்கிரன் புதனுடைய வீட்டிற்கு வரக்கூடாது. இந்த 2 காலகட்டங்களை தவிர இந்த தசாபுத்திகள் நான் மேற்கொண்டுள்ள சொன்னலையா, தசாபுத்தி சுக்கிர தசை, சந்திர தசை, புதன் தசை, சனி தசை, சுக்கிர புத்தி, சந்திர புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி, இது 4ம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரும். ஆனால் அந்த காலகட்டங்களில் சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடாது, புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சகத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது. இந்த நாளில் விருச்சகம் இப்போ 2.5 நாளுக்கு ஒரு நாள் சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பார். எப்பெல்லாம் விருச்சக ராசியில் போய் சந்திரன் உட்கார்றாருன்னு பாருங்கள், காலண்டரில் பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு, இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் கமிட்மெண்ட் ஆகாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் வரும் அன்றைக்கி. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா விருச்சகத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் விருச்சகத்தில் இருக்கும்போது ஏதாவது நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் முதலீடாக வச்சிங்கன்னா எவனாவது ஒருத்தவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அதே மாதிரி சுக்கிரன் கன்னிராசியில் உட்காருவார். இந்த ஆள் என்ன பண்ணுவார்னா வருஷத்தில் 1 டைம் அப்படி திரும்பி வருவார். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே நகர்ந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புதனுடைய வீட்டுக்கு வருவார். அப்போ என்ன பண்ணக்கூடாது, அவர் எப்போ புதனுடைய வீட்டுக்கு வராருன்னு பார்க்கணும். அப்போ இந்த ரிஷபராசிக்காரவங்க கப்சிப்புன்னு இருக்கணும். பணங்காசை வீணாக்கிடக்கூடாது. அது ஒரு அதிர்ஷ்ட நேரம் கிடையாது. இதை 2ஐயும் தவிர்த்துட்டு நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி யோசித்தா அதிர்ஷ்டம் தானாக வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, அதே மாதிரி நான் சொன்ன திசைகள் நடக்கும்போது சரியாக பயன்படுத்திங்க. அறிவுத்திறன், புத்திசாலித்தனம், காலத்தை எப்படி பயன்படுத்துவது இல்லைங்களா, பணத்தை, மகிழ்ச்சியை எப்படி அதிகமாக உருவாக்குவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை சரியாக பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு குரு நல்ல இடத்தில் இருந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும். நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் குரு நல்ல இடத்துல இருக்கணும். இன்னொரு கிரகம், 4வது கிரகத்தை தாண்டி 5வது கிரகம், இந்த 4 கிரகத்தோட தசை நடக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த 4 கிரகங்கள் நல்ல இடங்களில் இருக்கணும், ப்ளஸ் குரு நல்ல இடத்துல இருக்கணும். இப்போ எப்படிங்க நல்ல இடம்னா எங்களுக்கு என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு துலா ராசியிலேயோ, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலேயோ சுக்கிரன் இருந்தால் யோகம். உங்களுக்கு லக்னத்தில் நீங்கள் துலா லக்னமாகவோ
நீங்கள் அதே மாதிரி மிதுன லக்னமாகவோ இருந்தீங்கன்னா இன்னும் யோகம். அதே மாதிரி உங்களுக்கு கன்னியா லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகம். யாருக்கு? ரிஷபராசிக்காரவங்களுக்கு. கன்னியா லக்னமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல யோகம். இப்போ இந்த குரு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2வது வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய யோகம். அது உங்கள் லக்னத்துக்கு 2ல் இருந்தால் இன்னும் ஒரு யோகத்தை கொடுப்பார். அதேமாதிரி லக்னம் மிதுன லக்னமாக இருந்து 10வது வீட்டில் உங்களுக்கு குரு இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார். அதுமாதிரி குரு உங்களுக்கு கடகத்திலேயோ இல்லை மீனத்திலேயோ தனுசுலேயோ உட்கார்ந்து இருந்தார்னா யூ லக்கி பர்சன். புதன் உங்களுக்கு அதே மாதிரி புதன் உங்களுக்கு மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ உட்கார்ந்து இருந்தால் யூ ஆர் வெரி வெரி லக்கி பர்சன். இதுதான் உண்மை. அது மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு மீனத்தில் உட்கார்ந்து இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகம். இது மாதிரி கோச்சாரத்தில் வரும்போது அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன விதை போட்டாலும் அது நடக்கும், என்ன நினச்சாலும் நடக்கும். காரிய அனுகூலங்கிறது அந்த இடம்தான். அதை தான் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த திசைகள் நடக்கும்போது, நான் மேற்கொள்ள சொன்ன திசைகள் நடக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தினசரி 10 நிமிஷம் தியானம் பண்ணணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா தினசரி 10 நிமிடம் தியானம் பண்ணுறது, யார் பேச்சையும் ரொம்ப காது கொடுத்து கேட்காமல் இருப்பது, செவிடனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயத்தை கேட்டு உள்ளுக்குள்ளேயே நிப்பாட்டிக்கப்பா, வெளியில் சொல்லிடாதுன்னுவாங்க. ஒருத்தன் உள்ளே வர்றான்னாலே அவனை இழக்கக்கூடாது, அவனை நம்மளோடய சேர்த்துக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தவன் திரும்பக்கூடாது. இந்த 3 பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படின்னா என்ன? தியானம்னா அதுதான். நம்ம தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே உட்காந்து இருக்கிறது பேர் தியானம் இல்லை. நம்ம மனசை புனிதப்படுத்துகிறோம், ரூட்டை கிளியர் பண்ணுறோம். அப்போ எவனால் நல்லது நடக்கும், எவன் நமக்கு சாதகமாகுவான், எவனை நம்ம பிடிச்சிக்கணும், எவனையும் நம்ம விட்டுடக்கூடாது. எவனால் வேணாலும் சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னுவாங்க. இதை ரிஷபராசிக்காரவங்க அழகாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்க முடியும். அடுத்தது சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு, செலவு நெக்ஸ்ட்டு. இதை முதல்ல தாரக மந்திரமாக எடுத்துங்க. 1 ரூபாயாக இருந்தாலும் சேமிக்கணும், செலவுக்கே போகாதீங்க. இன்னொருத்தவங்க காசை வச்சே பிழைக்கிறதுக்கு பாருங்கள், தப்பு இல்லை. இன்னொருத்தவன்ட்டேருந்து என்ன எதிர்பார்த்து என்ன பண்ணலாம், அந்த காலத்தை எப்படி ஓட்டலாம், இன்னொருத்தவனுடைய லாபத்தில் நம்ம பங்கு போடுறது, இதை பற்றி திங்க் பண்ணுங்கள். செல்ஃபிஷாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது. சேவிங்ஸ் ஹேபிட்டு அது மிகப்பெரிய டெவலப் பண்ணிங்கன்னா, சேவிங்ஸ் ஹேபிட்டை டெவலப் பண்ணிங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சிநாதன் உங்கள் ராசிக்கு. உங்களுக்கு சேவிங்ஸ்னால் என்னென்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு நேரத்தை சேவிங்ஸ் பண்ணுறது, மனுஷால சேவிங்ஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாரையும் சேவிங்ஸ் பண்ணி வைங்க, சேர்த்து வைங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், உங்களை தேடி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை விட்டுறக்கூடாது. அவன் என்றைக்காவது வேறு ஒரு விஷயத்துக்கு கூட உதவி பண்ணுவான். இப்போதைக்கு நமக்கு அவன் தேவையில்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவனை மிஸ் பண்ணாமல் கையில் வச்சுக்கிங்க. அதே மாதிரி நேரம்தான் மிகப்பெரிய அசட் உங்களுக்கு. மீண்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க, நேரம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அசட். அப்போ ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் இந்த ரிஷபத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தோடைய அதிர்ஷ்டத்தை உணர முடியும். நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக வர முடியும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை உங்கள் ஜாதகத்தோடைய ரகசியத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.